Hello all, welcome back to my channel. விநாயகர் சதுர்த்தி வந்தாச்சு. நம்ம வீட்டு விநாயகருக்கு அம்பர்லா பண்ணலாமா? யூசுவலா கார்ட்போர்ட், கலர் பேப்பர், சார்ட்ல தான் அம்பர்லா பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு நியூஸ் பேப்பரில் அம்பர்லா எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. 2 to 3 சிங்கிள் ஷீட்ஸ் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பரை இது மாதிரி குட்டி குட்டி பீசஸாக ஃபஸ்ட்டு கிழிச்சு வச்சுக்கோங்க. கிழிச்ச இந்த நியூஸ் பேப்பரை மிக்ஸி ஜாரில் போட்டு நாம் அரைக்க போகிறோம். கிழிச்ச நியூஸ் பேப்பர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஜாரில் போடுங்க. போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ண போகிறோம். அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள், இது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரே ஒரு சுற்றி எடுத்திருக்கேன். இப்படி தான் இருக்கும். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணி 5 to 10 minutes இதை அப்படியே சோக் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியும். சோக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ஒரு சின்ன நியூஸ் பேப்பர் பிட்டு கூட இல்லாத மாதிரி ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைங்க. அப்போ தான் நமக்கு அம்பர்லா ஷேப் பர்ஃபெக்டாக கிடைக்கும். அரைச்ச இந்த பேஸ்ட்டை இது மாதிரி ஸ்ட்ரெயினரில் ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் மேலே ஒரு கரண்டி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸஸ் வாட்டர் எல்லாம் ட்ரெயின் ஆகிடும். இந்த மாதிரி கரண்டி ஒன்று எடுத்துக்கோங்க. நாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அதே கரண்டி தான். இந்த கரண்டியில் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம வாட்டர் ட்ரெயின் பண்ணும்போது ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணாமல் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த கரண்டியில் ஸ்ப்ரெட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்து இதே மாதிரி நான் கரண்டி ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ண போகிறேன். ஓரமெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த அம்பர்லாவோட ஷேப் நமக்கு பர்ஃபெக்டாக வரும். கரண்டி ஃபுல்லாக இது மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். பேக்லேயும் இதே மாதிரி ஃபிங்கர்ஸ் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், ஒரு சின்ன கேப் கூட இல்லாத மாதிரி நல்லா ஈவனாக ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போது இந்த கரண்டியை சுற்றி நிறைய லைன்ஸ் இருக்குது. இந்த லைன்ஸ் தான் நமக்கு அம்பர்லாவுக்கு டிசைனு. இந்த லைன்ஸ் கிடைக்கிறதுக்கு ஃபிங்கர்ஸை இது மாதிரி அப்பர் டைரக்ஷனில் ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணுங்கள். பொறுமையாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த லைனோட டிசைன் நமக்கு கிடைக்கும். கரண்டி ஃபுல்லாக இதே மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், நீட்டாக இருக்குது. நமக்கு பின்னாடி அந்த டிசைன் அழகாக தெரியுது. இப்போது இதை நல்லா ட்ரை பண்ணணும். 2 to 3 days இதை நல்லா ட்ரை பண்ணணும். இந்த கரண்டி போர்ஷன் தரையில் படாத மாதிரி ஒரு பாத்திரத்துக்குள்ளே இறக்கி வச்சு 3 days காய விடுங்க. நல்லா காஞ்சு அதோட கலர் மாறி ஒயிட் கலரில் வந்திருக்க பாருங்கள். இந்த மாதிரி கலர் வர வரைக்கும் அதை நல்லா காய விடணும். அப்போ தான் அம்பர்லா பண்ண முடியும். காஞ்சதுக்கப்புறம் இப்படி தட்டினீங்கன்னா அது தனியாக வந்துடும். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அந்த கரண்டியில் இருக்கிற எல்லா லைன்ஸும் பர்ஃபெக்டாக இந்த டிசைனில் வந்திருக்கு. அவ்வளோதான், அம்பர்லாவோட பேஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த அம்பர்லாவை டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் என்கிட்ட இருக்கிற திங்ஸ் வச்சு ரொம்ப சிம்பிளாக இந்த அம்பர்லாவை டெக்கரேட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டு நான் இது மாதிரி 2 கலர்ஸ் எடுத்திருக்கேன், க்ரீன் அண்ட் பிங்க்கு. இது 2 மெட்டாலிக் கலர்ஸ். இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ண போகிறேன். இதில் 8 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு 4 ட்ரையாங்கிள்ஸ்க்கு பிங்க் கலர் பெயிண்ட் பண்ணுறேன். பாருங்கள், பிங்க் கலர் பெயிண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இருக்கிற 4 ட்ரையாங்கிள்ஸ்க்கு நான் க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணுறேன். க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணியாச்சு. இதோட இன்னர் போர்ஷனில் நான் எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. மேலே இருக்கிற இந்த 8 லைன்ஸை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஸ்டோன்லேயே ஸ்டிக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணி நான் ஸ்டோன்லேயே ஸ்டிக் பண்ணுறேன். பாருங்கள், நான் 8 சைட்ஸுமே நான் ஸ்டோன்லேயே ஸ்டிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு நான் இதை டெக்கரேட் பண்ண போகிறேன். இப்படி தான் பண்ணோன்னு இல்லை, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த அம்பர்லாவை எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த 8 ட்ரையாங்கிள்ஸ்லையும் நான் மிரர் ஸ்டிக் பண்ணுறேன். மிரரோட 4 சைட்ஸ்லையும் நான் ஸ்மால் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணுறேன். அம்பர்லா
அம்பர்லாவோட கீழ் போர்ஷனில் நான் லேஸ் ஸ்டிக் பண்ண போகிறேன். லேஸ் தான் ஸ்டிக் பண்ணோன்னு இல்லை, உங்கள்கிட்ட கலர் பேப்பர் இருந்தால் கூட இதே மாதிரி டிசைனில் நீங்கள் கட் பண்ணி நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். அம்பர்லாக்கு ஸ்டிக் ரெடி பண்ணலாம். அதுக்கு இது மாதிரி ஒரு பேம்பூ ஸ்டிக் எடுத்துக்கோங்க. இதை BBQ ஸ்டிக்குன்னு சொல்லுவாங்க. நூடுல்ஸ்லாம் சாப்பிடுவாங்கள்ல அந்த ஸ்டிக். இது எல்லாம் சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் கிடைக்கும். இதில் ஒரு சைடு பாயிண்டடாகவும் ஒரு சைடு திக்காக இருக்கும். இந்த மாதிரி வெயிட்டாக இருக்கிற ஸ்டிக் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும், இல்லைன்னா கொடை சாஞ்சிடும். இப்போ இந்த ஸ்டிக்கை கவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கலர் பேப்பர் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. பாயிண்டடாக இருக்கிற இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி அம்பர்லா கூட ஸ்டிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான், விநாயகருக்கு சூப்பராக பியூட்டிஃபுல்லாக கொடை ரெடி பண்ணியாச்சு. இதை நியூஸ் பேப்பரில் தான் பண்ணோன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி கரண்டியில் தான் பண்ணணும்னு இல்லை, உங்கள்கிட்ட எந்த மோல்டு இருக்கோ அதில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்து அம்பர்லா எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.